friends, welcome to MySQL Tamil tutorial part 5. நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் நான் எப்படி நம்மளோட சர்வரை ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், MySQL சர்வரை. இப்போ உங்களோட இந்த லோக்கல் ஹோஸ்ட் போனதோடனே PHP அட்மிட்டில் பார்த்தோன்னா இதுதான் ஹோம் பேஜ். இதில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தோன்னா சைடில் ரீசெண்டாக என்னென்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணமோ அது இருக்கும். இங்கே டேட்டாபேஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு புது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுங்க. பார்த்தோன்னா க்ரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்களோட டேட்டாபேஸில் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சாம்பிள் ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி க்ரியேட் ஆனதோடனே பார்த்தோன்னா சைடில் அது ஆட் ஆகிட்டு இருக்கும். உங்கள் பார்த்தோன்னா தெரியும். இப்போ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளார பார்த்தோன்னா எதுவுமே காட்டலை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ அந்த டேட்டாபேஸ்குள்ளார எந்த ஒரு டேபிள்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்காகத்தான். இதுவே மற்ற இதில் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த MySQL அப்படின்றதுலாம் பார்த்தோன்னா நிறைய டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த சாம்பிள் இல்லை. ஸோ நம்ம சாம்பிள் அப்படின்றத நான் கிளிக் கொடுக்குறேன். நான் சாம்பிளுக்கு கிளிக் கொடுத்தோடனே பார்த்தோன்னா இப்போ சாம்பிளுக்குள்ளார போயிடுச்சு. இங்கே பார்த்தோன்னா க்ரியேட் டேபிள்னு கேட்குது. நம்ம எந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பிளாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஒரு லாகின் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லாகின் கொடுத்துட்டு எத்தனை காலம் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ 3 காலம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தோடனே பார்த்தோன்னா தெரியும். கோ கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இங்கே நேமு டைப்பு லென்த்து அதேமாதிரி டிஃபால்ட் கலெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ முதல்ல நேம்ன்ற இடத்துல ஐடி அப்படின்னு கொடுங்க. அடுத்ததில் யூசர் நேம் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. இப்போ இந்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஐடி அதாவது என்னவா யூஸ் பண்ண போகிறோம், இன்டீஜரா ஃப்ளோட்டா அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் இது. ஸோ இது இன்டீஜர்லேயே இருக்கட்டும். அதேமாரி யூசர் நேம் பார்த்தோன்னா வேரியபிள் கேரக்டர், ஏன்னா நம்ம லெட்டர்ஸ் தான் கொடுக்க போகிறோம் யூசர் நேம். அதேமாரி அதுக்கான லென்த்து பார்த்தோன்னா யூசர் நேமோட லென்த்து அதிகபட்சமாக ஒரு 50 கொடுத்தா போதும், ஏன்னா அதுக்குள்ளாரே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி பாஸ்வேர்டு அதுவும் வேரியபிள் கேரக்டரில் கொடுத்துருங்க, ஏன்னா போத் நம்பர்ஸும் வேரியபிளும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டும் அதிகபட்சமாக 50 இருந்தால் போதும். இங்கே அப்படியே இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஏ அப்படின்றது இங்கே கிளிக் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இந்த ஐடி அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது 1 2 அப்படின்னு லைனாக கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. நம்ம அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தான் அந்த ஏஐ அப்படின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஐன்றது ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு டைமும் அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஒவ்வொரு டைமும் கொடுக்க போகிறோம். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த ஐடி மட்டும் நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோன்னா ஒரு 10,000 பேர் ஒரு டைமில் லாகின் பண்ணுற 10,000 பேர் லாகின் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான். இப்போ அது நம்ம கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு சேவ். பார்த்தீங்கன்னா தெரியும், லாகின் அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இது பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தோன்னா இப்போ அந்த லாகின் அப்படின்ற டேபிள்குள்ளார எதுவுமே இல்லை, அதாவது எந்த ஒரு டேட்டாவும் நம்ம சேவ் பண்ணலை. நான் எந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு இப்போது நான் காட்டுறது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். எதுவும் க்ரியேட் பண்ணால் எதுவும் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு. நான் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சீனோ அப்படின்றதில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூசர் நேம் அப்படின்ற டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு 5 நேம் இந்த மாதிரி பார்த்தோன்னா ஐடி 1 யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குங்க. ஸோ இது மாதிரி டேபிள்ஸ் தான் நம்ம நம்மளோட சாம்பிளில் எதுவுமே கிடையாது. பாருங்கள், எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தோன்னா அதாவது நம்மளோட வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக
நாம்ளே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து ஐடியில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. யூசர் நேமில் மட்டும் நான் சீனு அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து 1234 அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். பார்த்தோன்னா 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து நம்மளோட லாகின் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுத்த அந்த சீனு அப்படின்றது வந்து செட் ஆகிருக்கும். பாருங்கள், அங்கே சீனு 1234 அப்படின்றது வந்து நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி நம்ம டேபிளில் ஒரு யூசர் நேம் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அடுத்த கிளாஸ்லேருந்து டேட்டா பேஸ்க்குள்ளார நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.